இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அண்ணி நல்ல விதமா நடந்துக்கிறாங்கன்னா நம்ம அண்ணன் அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு. இவளுக்கு நல்ல புருஷனா நீ என்ன பண்ணிருக்க? எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்லிட்டே இருக்கிறது. நானும் ஒரு குடும்பத்துல வாழ போன பொண்ணுதான். எனக்கு இவ சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் இல்ல. இவ ஒரு தப்பு பண்ணிட்டா, அதை ஏன் இப்படி பண்ணான்னு யாராவது கேட்டீங்களா? அதை விட்டுட்டு தாலி கட்டி கையில கொடுத்துட்டு போக சொல்ற, என்ன அர்த்தம்? அவளுக்கு நல்ல நீ ஒத்து உதறல. சரி, எதுக்காக சிலை தூக்கிட்டு போய் குளத்துக்குள்ள போட்டா? சொல்லுக்கா. ஏய் சொல்றி, வாயில என்ன வச்சிருக்க? சொல்றி. நான் சொல்றேன். திருட்டு உறவுல பிறந்தவன வாரிசு வாரிசுன்னு எல்லாரும் கொண்டாடுறது எங்களுக்கு பிடிக்கல. பூஜை பண்ணா வாரிசு வந்துருவான், அதனால பூஜை நடக்க கூடாதுன்னு சிலையை தூக்கி குளத்துக்குள்ள போட்டோம். போதுமா? உடனே ஆள் ஆளுக்கு எங்களை திட்டாதீங்க. இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கோங்க. இங்க பாரு, இதுக்கு மேல தாலியை பத்தி ஏதாவது பேசி அவ மேல கைய வச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. வா பார்வதி. பத்மா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த வாரிசு வரதுல இந்த குடும்பத்துல யாருக்கு விருப்பம் இருக்கு யாருக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா யாரோட விருப்பம் இல்லைனாலும் சரி, அந்த வாரிசு ஒரு நாள் வருவான். ஜீவாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அது நடக்கதா போகுது. அத இங்க யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஜீவாவை கொண்டு வந்து நிறுத்தினா சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். உங்களை கையெழுத்து போட வைப்பேன். அப்ப தெரியும் இந்த ரகுராம் யாருன்னு. அவனை இந்த குடும்பத்தோட அதிகாரப்பூர்வ வாரிசா ஆக்க போறேன். அதை உங்க கண்ணு முன்னாடி நடத்தி காட்டதா போறேன்.